நீங்கள் நாட்டுக்கோழி குஞ்சு வச்சுருக்கீங்களா? தீவனத்துக்கு செலவு பண்ண முடியலையா? அப்போ நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ப்ரோட்டீனான ஃபுட்டு உங்கள் கோழி குஞ்சுக்கு ரெடி. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கரையான் தான். அது ஈஸியாகவே நம்ம 2 நாள்லேயே ரெடி பண்ணிட முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு கரையான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கரையானை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 5 விஷயம் தேவைப்படுங்க. ஃபஸ்ட்டு வந்து மண்பானை தேவைப்படும். 2வது கோணிப்பை, அப்புறம் வைக்கோல் பில்லுங்க, அப்புறம் கார்ட்போர்ட் அட்டை. இது எல்லாமே இருந்தாவே நம்ம ஈஸியாக கரையானை ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி கீழே கரையான் இருக்க இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா 1-2 நாள்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா மினிமம் 3 to 4 days ஆகும் கரையான் கிடைக்கிறதுக்கு. கோணிப்பை இருக்க எடுத்தாச்சு. இந்த மாதிரி சாக்கு பைன்னு சொல்லுவாங்க, இந்த கோணிப்பை இருந்தாவே போதும். அப்புறம் மண்பானை, இந்த கார்ட்போர்டு அட்டை, பழசு எதுவாக இருந்தாலும் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி செல் அடிச்சு போய் தான் இருக்குது, இதே எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம மாட்டுக்காக எடுத்து வச்ச வைக்கோல்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம அந்த பானை ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் ஆகணும், அதுக்காக தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கரையான் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு 2 நாள்லேயே கிடைக்கும். நான் தேடி பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல லைட்டாக செல் அடிச்சு போயிருந்துச்சு கட்டை. இது கீழே தான் இருக்குன்னு நினச்சேன், அதேமாதிரி இருக்குது. இந்த இடம் செல் அடிச்சு போயிருக்கு. மேபி இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த இடத்துல பண்ண போகிறேன். 2 நாளில் செல்லு கரையான் கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். லைட்டாக பானை சுற்றி தண்ணி நினச்சிக்க வேண்டியதுதான். செல்லு இருக்க இடத்துல தண்ணி தெளித்து விட்டு அந்த மாதிரி கார்ட்போர்டு பேப்பர்லாம் எடுத்து உள்ளே போட்டுரும். அட்டைங்க, லைட்டாக அட்டைங்க. வெஹிக்கிள் கொஞ்சம் போட்டுருவோம். ஆல்ரெடி செல் அடிச்சது தென்னை ஓடு கொஞ்சம் இருந்தது, அதையும் வைப்போம். செல்லு இதுலேருந்து பிடிக்குதா என்னென்னு பார்ப்போம். நம்ம கீழே இருக்க இலையெல்லாம் கொஞ்சம் போட்டுப்போம். ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக ஊறுற அளவுக்கு ஊற்றிடுங்க. எப்படியும் கீழே கவுத்தனா நம்ம வெளியே தான் போக போகுது. கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி சாக்கு பை இருக்குல்ல, அது கொஞ்சம் வச்சுருவோம். சாக்கு பையிலையும் தண்ணி நினச்சிடும். இது வரைக்கும் நானுமே ட்ரை பண்ணதில்லை, நிறைய யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன். ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ நம்ம செல்லு பார்த்த இடத்துல இந்த இடத்துல தான் நம்ம கரையான் இருக்குதுன்னு பார்த்தோம். லைட்டாக மண் கிளறி விட்டுக்கிறேன். கவுத்துருவோம். சுற்றி மண் அணைச்சி விட்ருவோம். எறும்பு எதுவும் போகாமல் இருக்கும், அப்போ தான் மண் உள்ள பானை உள்ளே போகாமல் இருக்கும். அதனால இப்போ எதனா ஓலை கீழே எதனா இருந்ததுன்னா போட்டு மூடி விட்டுருவோம், 2 நாளில் வந்துடும். இந்த மாதிரி தென்னை ஓலை எதனா இருந்ததுன்னா போட்டு ஃபுல்லாக மூடி விட்டுருவோம். ஏன்னா கோழி போய் சீண்டாமல் இருக்குது, அதனால்.
ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. 2 நாள் கழிச்சு பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய், 1 டேக்கு பிஃபோர் நம்ம கரையான் ரெடி பண்ணியிருந்தோம்ல, இப்போ கரையான் உருவாயிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. உருவாயிருந்தால் நம்ம சிக்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம்.